மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மனம் மயங்கி புக்காமல், மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மனம் மயங்கி புக்காமல், பரனே 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 அடியேனு கருள் செய் இப்போது உனதடிமைக்கு உனை அன்றி கதியேது, அடியேனு கருள் செய் இப்போது உனதடிமைக்கு உனை அன்றி கதியேது, பரனே 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 திருக்கண்கடை பாராயோ எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ, பரனே 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 பரனே. பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மை உயிர்ப்பிப்பாராக, நம்மை இன்னும் அதிகமாய் கர்த்தர் நெருங்கி நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். நான் செய்திக்கு போவதற்கு முன்பாக நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்கள் தோல்விகள், இவைகள் எல்லாவற்றையும் இப்ப எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு பதில் சொல்லணும். ஏனென்றால் இப்படி பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும் என்றால் அவைகள்தான் நம்மை மேற்கொள்ளும். இது இட் இஸ் அக்கார்டிங் டு சயின்ஸ், இட் இஸ் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். அவைகள்தான் நம்முடைய எண்ணங்களை மேற்கொள்ள செய்யும். அவைகளை மறந்துவிட்டு நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று வேதத்தின் வசனங்களிலே அநேக வசனங்கள் உங்களை கவர்ந்து இழுத்திருக்க கூடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று. ஆகையினால் தான் நான் இதை உங்களிடத்துல சொன்னேன். உங்க பிரச்சனைகள், பாடுகள், விருப்பங்கள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் பக்கத்திலே வைத்துவிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த வேதத்திலே இருக்கிற வசனங்கள் எது உங்களை வெகுவாய் கவர்ந்தது சொல்ல முடியுமா? நீங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்ப, இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் இன்னைக்கு மத்தியானம். எவைகள் உங்களை மிகவும் அதிகமாய் கவர்ந்தது? யாராவது வேகமாய் சொல்ல முடியுமா? சகலமும் நன்மைக்கு எதுவாக. அப்படி என்றால் அவர்களுடைய எண்ண அலை என்ன? நன்மை நடக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ண அலையா இருக்கும். அதனாலே சகலமும் நன்மைக்கு எதுவாகும். போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். அது ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமை தான். நான் உங்களை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு பெரிய. அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு உங்களை கவர்ந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வளர விரும்பலன்னு அர்த்தம், ஆரம்பிக்கலை என்று அர்த்தம். இது டக்குன்னு நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணுமே. உங்களை ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள உங்களை சேலஞ்ச் பண்ண கர்த்தருடைய வார்த்தை, உங்களை சவால் விட்ட கர்த்தருடைய வார்த்தை. உன் ஆத்மா வாழ்கிறது போல
அதுல ஒரு பேக்டிராப் இருக்கு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும், அந்த பேக்டிராப் இருக்கு. அது உன்னை கவர்ந்து இழுப்பதற்கு எல்லாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உன் ஆத்மா வாழுகிறதற்கு நீங்கள் செய்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். நான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அவரோடு கூட வளருகிற வளர்ச்சி. நான் சொல்வது உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரோடு கூட வளருவதற்கு வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. அது பவுலடியாருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, பேதுருவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கவர்ந்து எழுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியக்காரனா தான் இருந்து அவருடைய வார்த்தையில கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய டே டு டே லைஃப்ல அவரோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன வசனம் உங்களை கவருகிறது? இவையெல்லாம் உங்களை கவர்ந்த வார்த்தைகள் உண்மை. ஆனால் இன்னொரு காரியத்தை என் மனதில் துக்கத்தோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு புனித வெள்ளி என்று இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பெண்கள் கொடுக்கிற ஒரு நாள். ஆண்களை பற்றி நான் சொல்லல, அநேக பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு குறித்து வைக்கப்பட்ட ஒரு நாள். ஆமாவா இல்லையா? நீங்க எங்க கூட்டத்துக்கு வராத நாளும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பீர்களா இல்லையா? தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பழக்கம். நீங்க சவுத்துல எல்லாம் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை கவிச்சைய வைக்கவே மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை அவர்கள் உபவாசிப்பாங்க, பெண்கள் உபவாசிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருக்கும், ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்வார்கள். ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மங்களகரமான ஒரு நாள் என்று பெண்கள் கருதுவார்கள். ஆனா இங்கு வருகிற பெண்கள் அப்படி கருதுகிறார்களோ எனக்கு தெரியல. ஏனென்றால் அது மங்களகரமான ஒரு நாள் என்று அவர்கள் எண்ணி அன்னைக்கு தான் பண்டிகைக்கு புடவை வாங்க போவாங்க. ஆமாவா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாள் ஆகையினாலே அன்னைக்கு போய் கடைக்கு போய் புடவை வாங்கி வருவாங்க, பண்டிகைக்கு புடவை. அவங்களுடைய காரியங்களை செய்வதற்கு ஒரு மங்களகரமான ஒரு நாள் என்று இந்த நாளை குறித்து வைத்து விட்டாங்க. தான் ஆட்கள் காணும், ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு இருக்கும். அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர். இப்ப அப்படி வராதவங்களை நான் இன்னைக்கு சொல்றேன், அவங்க வீட்டுல உட்கார்ந்து அவங்க ஜெபித்திருப்பாங்களா? யோசித்து பாருங்க. ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமை எதற்காக கொடுக்கப்படுது? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். ஓய்வு நாளை விடுங்க. ஓய்வு நாள்னா நீங்க படுத்து தூங்குறதுக்கு கொடுக்கல. கர்த்தருடைய நாள். அந்த நாளில நாம் வேறு எந்த வேலையும் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கென்று ஆண்டவர் அன்றைக்கு சமீபமாய் ஒவ்வொருவருக்கும் வந்து விடுகிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் என்ன செய்கிறது இல்லை, கண்டுகிறது இல்லை. அதே மாதிரி நீங்களே ஆரம்பித்துக் கொண்ட இந்த நாளை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள், எப்படி நடத்துகிறீர்கள்? ஆகையினால் தான் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன வசனம் உங்களுக்கு மனதில் ஏவப்பட்டது என்று சொல்லும் பொழுது ஒருத்தராலையும் சொல்ல முடியல. சரி போகட்டும். அநேக காரியங்கள், அநேக வசனங்கள் இருக்கும். நான் அது ஒரு வசனம் இல்லை, 2 வசனம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை பாடுகளோடு கூட இருந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்னை சேலஞ்ச் பண்ண வார்த்தை, என்னை மிகவும் கவர்ந்து இழுத்த வார்த்தைகளில் ஒன்றை வைத்து நான் உங்களோடு
because I did not want to throw this pearl. இந்த முத்தை நான் மற்றவர்களிடத்திலே போட நான் விரும்பினதில்லை எப்பொழுதும். ஏனென்றால் அந்த நாட்களிலே என்னை மிகவும் அதிகமாய் கவர்ந்து அவரோடு கூட இணைந்து வாழ செய்த ஒரு வசனத்தை நான், அநேக வசனங்கள், அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட வளரும்படிக்கு, அவரோடு கூட முன்னேறும்படிக்கு, அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும்படிக்கு கர்த்தர் என்னை சேலஞ்ச் பண்ண ஒரு தேவனுடைய வார்த்தை. அதுல 3:14 ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாயில், அதான் முக்கியம், உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாயில் எனக்கு நித்திய வாழ்வு என்று போட்டிருக்கிறதா, எனக்கு மோட்சம் என்று போட்டிருக்கிறதா, நான் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ முடியும் ஆகையினாலே நான் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பேன் என்று போட்டிருக்கிறதா? அதில் போடப்பட்ட அந்த வார்த்தை தான் என்னை கவர்ந்து இழுத்தது. நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம் என்றால் எனக்கு கிறிஸ்துவினிடத்திலே பங்கு உண்டு. இது என்னை மிகவும் அதிகமாய் கவர்ந்து, மோட்சம் கிடைக்கும் என்று அல்ல, நித்தியமாய் அவரோடு கூட வாழுவோம் என்கிற ஆசை அல்ல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே, அநேக இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, ஆலயங்களிலே பேசப்படுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், அந்த சத்தியம் சொல்றேன் நான், அது வேற எதையும் சொல்லல, அது சத்தியம்தான். நீங்கள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டால், இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்வு உண்டு என்று எல்லா கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு சத்தியம். நல்ல கவனிங்க பிரியமான. ஆனால் அது, நானும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவன் தான், அந்த சத்தியத்தை நேசித்தவன் தான், அந்த சத்தியத்தை நான் நம்பினவன் தான். ஆனால் இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது, இந்த நித்தியமான பரலோக வாழ்வு, மோட்சம் என்கிற ஒரு வாழ்வு என்னை இன்ஸ்பயர் பண்ணல. என்னை இன்ஸ்பயர் பண்ணது என்ன தெரியுமா? இந்த மோட்சத்தின் வாழ்விலே, அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையிலே அவரோடு கூட எனக்கு ஒரு, are you not excited about it? எல்லாரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே, அது கிறிஸ்துவோடு கூட ஒரு பங்கு உண்டு. இது எல்லாருக்கும் பங்கு என்று போடல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிற அத்தனை பெரும் பிள்ளைகள் தான். ஆனா அவர்களுக்கு பங்கு கிடைக்கும் என்று போடவில்லை. வேத வசனத்தை நீங்க துல்லியமாய் நீங்கள் வாசித்துப்பார். ஆனால் இந்த வசனம் எபிரேயருக்கு எழுதினது பவுலடியார் என்றுதான் நான் இன்றும் நினைக்கிறேன், நம்புகிறேன். அவர், நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை என்ன? ஆரம்பத்திலே நான் கொண்ட அந்த நம்பிக்கை என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பு அது ஒரு நல்ல பொக்கிஷம், வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பு என்பது என்னை ஈர்த்து என்னை அபிஷேகித்த ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆரம்பத்திலே நான் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை என்ன? நான் இயேசுவை நான் பற்றி பிடித்துக் கொண்டபடியினாலே ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உன்னதமான தேவனிடத்திலிருந்து வருகிற பலனால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் நான் மறுதலிக்கல. எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன். அந்த ரட்சிப்பினாலே, அந்த அபிஷேகத்தினாலே என்னுடைய வாழ்க்கை நடைமுறை மாறிச்சு இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முன்பு
அதற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இருக்கிற ஒரு வாழ்க்கையில உங்களுடைய பண்புகள் மாறி இருக்கிறதா? இருக்கு இல்லையா? அந்த பண்புகள், அந்த கிரியைகள், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பரிசுத்தத்தை நாடவில்லை. இப்பொழுது நாம் பரிசுத்தத்தை நாடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய திவ்ய சுவாபங்களை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும், இப்ப எடுத்தவங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உள்ளதை நான் வரும் அளவும் நீங்கள் பற்றிக் கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் என்னை ஆதி நாட்களிலே கவர்ந்த தேவனுடைய வார்த்தைகள். உனக்கு உள்ளதை நான் வரும் அளவும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் நான் ஆதி நாட்களிலே அந்த பெற்ற அந்த ரட்சிப்பை கர்த்தர் வரும் வரைக்கும் நான் உறுதியா என்ன பண்ணணும்? These are all the challenges. கர்த்தருடைய வார்த்தையிலே புறப்பட்டு வருகிற ஆண்டவர் கொடுக்கிற சவால்கள். 3:11 வாசிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உனக்கு உள்ளதை நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அங்கு நான் அந்த பங்கு என்ன? ஒருவேளை ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட்டபடியினாலே எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம் அது எந்தத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாத படிக்கு நான் அந்த ரட்சிப்பை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையை மரண பரியந்தமும் அவருடைய வருகை மட்டும் நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்போம் என்றால் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அநேக வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில அநேக வசனங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது, என்னை சவால் விட்டு இருக்கிறது. அதுல இது ஒரு வசனம் ஆதி நாட்களில் இது ஒரு பெரிய ரிட்ரீட்ல பேச வேண்டிய ஒரு வசனம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது. 3 மணி 4 மணி நேரத்தில் இந்த வசனத்தை நான் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஆதி நாட்களிலே கர்த்தர் என்னை கவர்ந்து இழுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி யாரும் கர்த்தருடைய வசனத்திலே இதுவரைக்கும் நீங்கள் கவர்ந்து இழுக்கப்படாதிருந்தால் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நீங்கள் கவர்ந்து இழுக்கப்படணும். இல்லை என்றால் முடிவு பரியந்தமும் நாம் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்திருக்க முடியாத நாட்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. வரும் நாட்களிலே ஆண்டவரை மறுதலிக்கிற நாட்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை விட்டு ஓடி போகிற நாட்கள் தான் வருகிறது. ஆகையினாலே இந்த வரும் நாட்களிலே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களை கவர்ந்து இழுக்கிற, அதாவது சேலஞ்ச் பண்ணுகிறது. நீங்க அதுதான் நான் சொன்னேன், உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் பக்கத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க இந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க மூட்டை கட்டி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வருகிற வசனம் பூரா இப்படிதான் வரும். நீ கேட்கறது எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அந்த வசனம் தான் உன்னை கவர்ந்து. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. என்னுடைய மனசுல ஒரு தேவையோடு நான் ஜெபித்துக் கொண்டே வாசிக்கிறேன் என்றால் அப்பொழுது என்ன வசனம் வருது? என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதுதான் நம்மளை கவரும். தட் இஸ் நேச்சுரல். ஆகையினாலே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் கிறிஸ்துவிடத்திலே ஒரு பங்கு எனக்கு கிடைக்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு கூட இல்ல, அந்த கட்டி வச்சுட்டு நீங்க வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தை வசனங்களை பேசி உங்களை கவர்ந்து இழுப்பார். அல்லேலூயா சொல்லுமா? இந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை,
உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனால் நான் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுவோம். நான் அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தலையாகிய கிறிஸ்து என்று போடப்பட்டிருக்கிறது, இயேசு என்று போடல. நீங்க நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதனால ஒரு சாரார் இயேசு என்று எடுத்துக்கொண்டு குழந்தை இயேசுவை அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள். இயேசு என்று போட்டிருக்கும், அதை இயேசு என்று போடல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உறுதியாய் என்னை நான் பற்றி பிடித்துக் கொள்ள இயேசுவை அல்ல கிறிஸ்துவை என்று போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமே. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவினிடத்தில் இருந்த இந்த திவ்ய சுபாவங்கள், அவரிடத்தில் காணப்பட்ட திவ்ய பண்புகள், அவரிடத்தில் காணப்பட்ட கிரியைகள், அவரிடத்தில் காணப்பட்ட விசுவாசம், அவரிடத்தில் காணப்பட்ட பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமா? அந்த தலையாகிய கிறிஸ்துவை நான் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை நான் வேதத்திலே வாசித்தேன். நீங்கள் அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இல்ல, தலையாகிய கிறிஸ்து. தீத்து 1:9 வாசிங்க. அந்த தலையாகிய கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு ஒரு துணையான இன்னொரு வசனம் என்ன பண்ணி போட்டிருக்கு? 1:9 வாசிங்க. தீத்து ஆரோக்கியமான உபதேசத்தை புத்தி சொல்லவும் உண்மையான வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளணுமா? நல்ல பிரியமானவர்களே, அது என்ன உண்மையான வசனம், பொய்யான வசனம்? அது குறித்து கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லுவேன், அது கேளுங்க. இங்கு பவுலடியார் ஏன் அந்த உண்மையான வசனத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? அப்போ உண்மையான வசனம் இல்லாமல் வசனத்தை பொய்யாய் புரிந்து கொள்ளுகிறது. அந்த வசனத்தை நாம் உண்மையாய் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவேன். உண்மையான வசனத்தை நான் உறுதியாய் பற்றி கொண்டு பிடித்திருப்பேன் என்றால் எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. அவர் வரும் வரைக்கும் நான் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன் என்றால், ஒருவேளை நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இதை என்னை கவர்ந்து இழுத்த இந்த நாட்களிலே ஆர்டினரி ரட்சிப்பை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரட்சிப்பு, ஒரு நிலையான ஒரு ரட்சிப்பு, கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்திலே போட்டப்பட்ட ஒரு ரட்சிப்பு. ஆனால் அதுல உறுதியா இருக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? சில பேர் உறுதியா இருக்கிறாங்க. அதுல வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் அதற்கு மேல் மாளிகை கட்டுகிறார்கள். அவர்கள் யார்? உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வர வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் அவர்கள் பற்றி பிடிக்கிறவர்கள். அது பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் அதை கட்டுவார்கள். ஆனால் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்பாதவர்கள், those who are not challenged by God by that word, உறுதியாய் அவரிடத்தில் பங்கு பெற வேண்டும் என்று அந்த வசனத்தை உறுதியாய் அவர்கள் நம்பாதபடியினாலே அவர்கள் வைக்கோலினாலே கட்டுகிறார்கள், மரத்தினாலே கட்டுகிறார்கள், புல்லினாலே கட்டுகிறார்கள். நாள் ஒன்று வரும், அப்பொழுது அது அக்கினியினால் சோதிக்கப்படும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்பொழுது அவர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அவைகள் எல்லாம் அக்கினியிலே வெந்து போய்விடும். அவர்கள் கட்டின அந்த கோட்டைகள் எல்லாம் வெந்து போய்விடும். அவர்கள் தீய காயத்தோடு கூட அல்லது தீக்காயத்தோடு கூட, நல்ல கவனிங்க, அந்த
தப்பினது போல, அந்த அக்கினியில தப்பினது போல. அந்த வசனத்தை வாசி, இந்த 3ஆம் அதிகாரம். அவனோ ரட்சிக்கப்படுவான், அக்கினினாலே சோதிக்கப்படும். ஆனால் அக்கினியில அது வெந்து போகும். அவன் கட்டின மாளிகை எல்லாம் அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டு எப்படி இருப்பானாம்? அக்கினியில அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். Would you like to go to heaven? தீக்காயத்தோடு போகணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? கிறிஸ்துவினிடத்திலே பங்கு பெறுவதற்கு தப்பினது புண்ணியம் என்று மோட்சத்துக்கு போகிறது ஒரு சாரம். இந்த வசனம் என்னை கவர்ந்தெழுத்த போது அந்த சாராரோடு நீ இருக்கக்கூடாது. ரட்சிப்பு தப்பினதுதான் புண்ணியம் என்று சொல்லி நான் மோட்சத்துக்கு போகல. நான் கிறிஸ்துவினிடத்துல பங்கு பெறுவதற்காக நான் மோட்சத்துக்கு போறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டுக்கு வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை காண செய்வதற்கு தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் சில வசனங்களோடு கூட உங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. சும்மா எல்லாரும் காற்றோட அடித்து போற ஒரு மந்தையை போல ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ரட்சிப்பு நான் கிறிஸ்துவினிடத்துல பங்கு பெறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அது அந்த கிறிஸ்துவினிடத்துல இருக்கிற பங்கு இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அல்ல. யூ cannot imagine. அது உங்களுடைய கண்களும் பார்க்கவில்லை, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. உன்னுடைய செவிகளும் கேட்டதில்லை, உன்னுடைய இருதயத்திலும் தோன்றாத காரியங்களை கர்த்தர் எனக்கு கிறிஸ்துவின் பங்காக எனக்கு வைத்திருக்கிறார். ஆர் யூ நாட் எக்ஸைட்டட் அபவுட் இட்? ஆகையினால் தான் இன்றைக்கும் 76 வயதில் நான் இன்றைக்கும் இட் இஸ் சேலஞ்சிங் மீ மை லைஃப். என்னுடைய மனைவியின் வாழ்க்கையை இட்ஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங். உங்களால் மாடி ஏறி வர முடியாதுதான் அவளுக்கு நிலைமையானாலும். ஆனாலும் கர்த்தர் எப்படி எங்களை அப்படி வைத்திருக்கிறார்? ஏனென்றால் எங்களுடைய மோட்டிவ் என்ன? கிறிஸ்துவனிடத்திலே நான் பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அந்த பங்கு என்ன என்று தெரியாது, அது அங்கு போகும் பொழுதுதான் தெரியும். நல்ல கவனிங்க. இப்பொழுது 3 காரியத்தை சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கட்டும். முதலாவதாக நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இங்கு வேதம் சொல்லுகிறது, நாமும் வானங்களின் வழியாய் ஏறி போவதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இப்ப இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. ஆனால் அவர் வானத்திலே அவர் ஒரு நாள் தோன்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பூமிக்கு இறங்கி வர்ற நாளுக்கு முன்னாடி வானத்திலே அவர் தோன்றுவார். அப்பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழுந்து புறப்பட்டு போவாங்க. நம்ம பரிசுத்தமாக விரும்புகிற நாமும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் அவரோடு கூட நாம் வானங்களிலே எழுந்து போக போறோம். கரந்தட்டி ஆண்டவருக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மிகவும் எக்ஸைட்டட். யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ இட். வானங்களிலே நாம் ஏறி போகிற அனுபவம் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஏறி போனவர் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியால் அந்த வசனத்தை வாசிங்க. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி பிடித்து நாம் என்ன அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? இப்பொழுது இந்த சேலஞ்ச் பண்ணியிருந்தார்னா, நீங்க அந்த ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசி இருக்கும் என்றால், ஒரு கவர்ந்து இழுத்திருக்கும் என்றால், அப்பொழுது அவரிடத்துல நீங்கள் ஒரு அறிக்கை செய்திருப்பீங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நீங்க எப்படிப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் அனுபவத்துக்கு பெற்றுக்கிட்டு இங்க உட்கார்ந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது, என்னை ரட்சிப்பை என்னை சந்தித்த பொழுது, என்னை அவர் ரட்சித்த பொழுது,
தன்னுடைய ரத்தத்தினால் கழுவின பொழுது நாம் ஒரு சில அறிக்கைகளை செய்திருப்போம். பவுலடியார் அப்படி அறிக்கையை செய்யல. ஆனால் அந்த அவர் ஆண்டவர் சொன்ன வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலாகிய வாலிபனை கர்த்தர் தமஸ்குவின் பாதையிலே சந்திக்கிறார். அப்பொழுது சந்தித்து நீ பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. அங்கு 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த பட்டணத்திலே போகும் பொழுது அந்த மனுஷன் அனனியா என்கிற ஒரு மனுஷன் அவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவர் எதற்காக அவனை அழைத்தார் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுது. ஆண்டவர் உன்னை எதற்காக இறங்கி வந்து ரட்சித்தார் என்பதை ஆண்டவர் அந்த நாளிலே உனக்கு விளக்கி கொடுத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 9:16 சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே அவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவனை அழைத்த பொழுது அந்த அழைப்பு, when God challenged him, அவனை கான்ஃபரன்ட் பண்ணும்போது, அவர் உன்னை சந்தித்து ரட்சித்த அந்த நாளிலே கர்த்தர் தன்னுடைய காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். நீ என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து 35 37 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அழைப்புக்கு அந்த பவுலடியார் கொடுக்கிற அறிக்கையை நீங்கள் வந்து வாசி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அதான் அவர் அறிக்கை. வியாகுலமோ, துன்பமோ, நாசமோசமோ, பலவீனமோ, பாடுகளோ, வியாதிகளோ, வெறுமைகளோ, இவைகள் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. இது ஒரு அறிக்கை. கர்த்தர் உன்னை அழைத்த பொழுது அவர் உன்னை கவர்ந்து இழுத்திருப்பார் என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தை வைத்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், கர்த்தர் என்னை எப்பொழுது சந்தித்தார்? பாடுகள் நிறைந்த நேரத்தில் என்னை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னை சந்தித்ததற்கு அப்புறமும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் அந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அந்த அறிக்கையை அவன் முடிவு பரிந்த நீ எடுத்து வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அவனை ஆண்டவர் உன்னை என் நாமத்தினாலே நீ எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர், அங்கு அந்த பட்டணம் தோறும் 21 வாசிங்க. பட்டணம் தோறும் அங்கு அப்போஸ்தலர் 20 தானே வருது. அவன் பட்டணம் தோறும் பிரச்சனைகள் அவனுக்கு வந்து சேர்ந்தது இல்லையா? அப்போஸ்தலர் படித்தான் ரோமர். அப்போஸ்தலர் இருபது 23 24 வாசிங்க. அவன் பட்டணந்தோறும் அவன் ஊழியம் செய்ய போகிறான். பட்டணந்தோறும் அவனுக்கு கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறார்? உனக்கு கட்டுகளும், உனக்கு உபத்திரவங்களும், உனக்கு பாடுகளும் தான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய அறிக்கை என்ன? காவல். நான் என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பேன். வியாகுலமோ, துன்பமோ, நாசமோசமோ, பிரச்சனையோ, போராட்டங்களோ, பலவீனங்களோ எல்லாவற்றும் கிறிஸ்து என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று சொன்னவர், ஒவ்வொரு பட்டணந்தோறும் அவர் புறப்பட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறார். அங்கு அவனுக்கு என்ன காண்பிக்கப்படுகிறது? பட்டணந்தோறும் பிரச்சனைகளும் பாடுகளும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிய பிரியமானவர்களே. அப்போ அடுத்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். அதனால்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவன் பிரச்சனைகளையும் பாடுகளையும் அவன் மனதிலே அவன் வைத்துக் கொண்டே இருப்பான் என்றால் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை அவனால கேட்டிருக்க முடியாது. ஆகையினால அந்த துன்பத்தையும் போராட்டையும் பிரச்சனைகளையும்
அவன் மறந்துவிட்டு அவன் சொல்லுகிறான், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நான் உங்களிடத்திலே முதல் ஆதியிலே சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்க. உங்க பிரச்சனைகள், உங்கள் பாடுகள், உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் பக்கத்துல வைத்து விட்டு அவருடைய வார்த்தையை நீங்க கவனிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். அவன் போராட்டத்தையும் பிரச்சனையையும் பாடுகளை மாத்திரம் அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்றால் அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவன் பிரிக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. இது நான் இது பாடுகள் என்று பிரச்சனைகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், அவைகள் இருக்கும். ஆனால் அவன் பவுலடியார் எப்படி அதை மேற்கொண்டு மேலே போகிறார் என்றால், நான் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அப்படி என்றால் தான் என்னுடைய நம்பிக்கை நான் உறுதியா என்னால் பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை என்றால் பிரச்சனையும் பாடுகளும் தான் எனக்கு முன்பாக இருக்கும், அவைகளை தான் நான் பற்றி பிடித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் என் ஆண்டவரை பற்றி பிடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவரிடத்திலே நாம் பங்கை நாம் இழந்து போய்விடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. I am not comparing between the saints. நான் மற்றவர்களை கம்பேர் பண்ணி நான் பேசவில்லை. நான் பவுலை பற்றி, சவுலாகிய பவுலை பற்றி நான் பேசினேன். பேதுருவை குறித்து நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. பேதுருவை கர்த்தர் அவனை சந்தித்து, உன்னை மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று அழைத்தார். இல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக, அவருக்கு மீன் பிடிக்கிறவன் அவனை எதற்காக அழைத்தார்? மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அழைத்தேன் என்று அந்த அழைப்பை அவன் உறுதியாய் வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவனால் முடியல. அப்பொழுது அந்த நாட்களில் 3.5 ஆண்டுகளிலே அவரோடு கூட அவன் போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், மற்றவர்கள்லாம் இப்படி பேசுறாங்க, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், எலிசா என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை குறித்து என்னை சொல்லுகிறீர்கள் என்று சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் அறிக்கை செய்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது நீயாக நீ அறிந்து சொல்லல, பிதாவாகிய தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில வளர்றான். சரியா? திருப்பி ஒரு இடத்துல வர்றான். நீங்க பாருங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலுவையிலே மரிக்கணும், 3ஆவது நாள் எழுந்திருக்கணும் என்று ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். அப்பொழுது அந்த பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இது உமக்கு நேரிட இதுவரைக்கும் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் சொன்னான். ஆனால் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள், அந்த சிலுவையை குறித்து அவர் பேசும் பொழுது இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்கிறார். அதுக்குரிய வளர்ச்சியிலே நம்முடைய எதிராளியாகிய சத்ருவானவன் நம்மை கீழே தள்ளி விடுவதற்கு இப்படிப்பட்ட சில யுக்திகளை சொல்லுவான், இதை நேரிடக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பின்னாலே போ சாத்தான். அநேக சேலஞ்சஸ் வரும். இது உனக்கு நேரிடக்கூடாது. அநேகமா சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை பாடுகளோடு கூட உன் அறிக்கையை நீ உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது உன்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை பற்றி பிடிச்சிருக்கிற, இதெல்லாம் நேரிடக்கூடாதே உனக்கு. சொல்றாங்களா இல்லையா? அப்படி நமக்கு ஏற மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாரும் கேட்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளவுதான். அந்த தாட் வந்துச்சுன்னா, அந்த தாட் உங்களுக்குள்ள வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்களை புறம்பே. இப்படிப்பட்ட இரு நிலைமையில இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பவுலடியாருடைய வாழ்க்கையை நான் ஒரு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். நான் பேதுருவை பற்றி குறைவாய் நான் பேசல. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அவன் கிறிஸ்துவுக்காக அவன் பேசிவிட்டு அவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. சிறையில அடைக்கப்படுகிறான்.
அப்பொழுது அந்த சிறையில அடைக்கப்பட்ட பொழுது ஒரு பக்கத்துல ஒரு போர்ச்சேவகனும் இன்னொரு பக்கத்துல ஒரு போர்ச்சேவகனும் கட்டப்பட்டு அவன் அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறான். நல்ல கவனிய பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில இந்த கை இன்னொரு போர்ச்சேவகனோடு கட்டப்பட்டிருக்கிறது, இந்த கை இன்னொரு போர்ச்சேவகனோட கைப்பட்டு அப்படியே இருக்கிறான். ஆனா அந்த சிறைச்சாலையில அந்த பேதுருவினுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறது, அவன் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். அப்படின்னு நான் நினைச்சேன், இவருக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு, அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான் என்று அவன் வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் அவன் பண்ணின அறிக்கையை கொஞ்ச நேரம் காத்துல விட்டுட்டான். ஆனா பவுல பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அவனும் அநேக அடிகள் அடிக்கப்படுகிறான். அவனையும் சிறைச்சாலையில இருட்டறையிலே அவனை போட்டு வைக்கிறார்கள். அவனுடைய கால்களை கொழுமரத்திலே கட்டி வைக்கிறார்கள். அல்ல, இதே நிலைமைதான். அவன் கால்களை கொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. இவனுடைய கை கால்கள் இன்னொரு போர்ச்சேவகனோடு கட்டப்பட்டிருக்கு. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நிலைமை. They are not able to move this way or that way. அப்படிப்பட்ட நிலைமையில கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும் என்ற அறிக்கை செய்தவன் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் அவன் அடித்த அடியின் வேதனைகள், அவன் கட்டப்பட்டிருக்கிற இந்த நிலைமை, அவன் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு அது பிரிக்க முடியல, பிரிக்க முடியல. ஆகையினால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இட் ஷுட் சேலஞ்ச் யூ. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறீங்கன்னு சொல்றதற்கு ஒரு அறிகுறி வேணும் அல்லவா? திருப்பியும் அப்படியே நம்ம குண்டாஞ்சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? என்ன அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிறதுனால புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போறது, விருந்து சாப்பிட போகிறது. ஏன் அந்த நாளை நியமிக்கிறீங்க உங்களுக்கு? ஏன் மற்ற நாட்கள் இல்லையா போகிறதற்கு? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி. புதன்கிழமை போய் புடவை வாங்கின சார், அது ஏன் சார் வெள்ளிக்கிழமை போகணும்? வெள்ளிக்கிழமை பொண்ணையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, அனுப்ப மாட்டாங்க. லட்சுமி வீட்டை விட்டு போயிடும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாள்ல லட்சுமியை நீங்க வீட்டுக்குள்ள கூட்டுக்கிறீங்களோ? எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? எங்க போயிட்டு இருக்கிறோம்? இரண்டாவதாக இது ஒரு முக்கியமான காரியத்தை, அதாவது இப்ப இன்னைக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களை குற்றப்படுத்தல, நானு எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து விட்டுதான் பாருங்க, பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கு. நான் உன்னை பார்த்தோன்னே நான் என்னுடைய கண்ணீர்ல தண்ணி தான் வந்துச்சு. இப்படிப்பட்ட அது சில பேர் குழந்தைய நீ பப்ளிக்ல கொண்டு போகாத, அவளுக்கு காய்ச்சல் வந்துடும், நோய் வந்துடும், சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சுமந்துட்டு வந்திருக்கு பாருங்க. நான் அங்க போய் அதுல படுக்க வைன்ற, அதுவும் படுக்க வைக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டுட்டு தானே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் ஆல் த லிபர்ட்டி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யூ ஹேவ் ஆல் த லிபர்ட்டி. 7 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் எடுக்க முடியும், எல்லாம் முடியும். அப்படிதான் இருக்க முடியும். ஆனாலும் அதை திறந்து விட்டு நீங்க வந்திருக்கீங்க. 2005ஆவது ஆண்டுல அமெரிக்காவுக்கு நான் செல்லும் பொழுது 41 வருஷங்கள் உழைத்தேன். வேலையில நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கிறேன் 41 வருஷம். அதுல ஒரு 20 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தையும் சேர்த்து செய்திருக்கிறேன். இரவு பகல் என்று பாராமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறோம். அப்படி என் உள்ளத்துல லார்ட் ஐ நீட் சம் ரெஸ்ட், என்னுடைய உள்ளத்துல எனக்கு ஒரு இளைப்பாறு, எனக்கு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி என்னுடைய மகளுடைய வீட்டுல கொஞ்சம் போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு சென்றோம். 2005 சென்றோம். I have all the liberty to go and enjoy that climate. I have all the liberty to enjoy that place. I have all the liberty to enjoy my holidays there. எல்லாம் எனக்கு இருந்தும் கூட நான் ஏர்போர்ட்ல போய் இறங்குறேன்.
ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீ வேதத்தை வாசித்து ரெக்கார்ட் பண்ணு என்று சொன்னார். நாங்க போய் அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டிய மகளோட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 5.5 மாதங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு அமெரிக்காவில் 5.5 மாதங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுவதற்கு நான் வேதத்தை 6 தடவை வாசித்திருக்கிறேன். அந்த 5.5 மாதத்தில் I have all the liberty to take rest. நான் செய்யலையே. கிறிஸ்துவனிடத்திலே பங்கு, ஆகையினாலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. கிறிஸ்துவனிடத்திலே பங்கு வேண்டும் என்று நீங்கள் ஒன்றே உள்ளத்திலே தோன்றிச்சினால் இந்த உபத்திரவமும் பாடுகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் உங்களுடைய பங்கை அதிகரிக்க செய்யும். கரந்தட்டி ஆண்டவருக்கு இதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் உன்னுடைய கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற அந்த பங்கை அதிகரிக்க செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இரண்டாவதாக ஒரு சின்ன காரியத்தை சொல்லட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அது எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அது 2ஐயும் உற்று பார்க்கணும். நீங்க சும்மா மேல்வாரியா வாசித்தீங்கன்னா உங்களால புரிய முடியாது. 5:21 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5. எல்லாவற்றையும் நல்லா நிறுத்தி நிதானித்து வாசிங்க. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற, இது ரெண்டும் தனித்தனியான சொல்லப்பட்ட ஒரு வசனம். டோன்ட் ஓவர்லாப் ஈச் ஒன். இதை அதிலே பயன்படுத்தாதீங்க, அதை இதிலே பயன்படுத்தாதீங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றிக் கொள்ளுங்க. அதை பார்த்துதான் நான் இந்த கள்ள உபதேசத்தை பத்தி நான் கொஞ்சம் சொல்ல போறேன் விரிவா. எல்லாவற்றையும், எல்லாம் கர்த்தருடைய வசனம் தான், ஆனா கள்ளத்தனமாய் போதிக்கப்படுகிற வசனங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அதை நீங்கள் சோதித்து பார்த்து உண்மையான வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இது முக்கியம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். அதைத்தான் நீ சோதித்து பார்த்து நலமானதை பற்றிக் கொள்ளணும். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். ஆனால் இந்த மாடர்ன் டேஸ்ல என்ன ஆயிடுச்சு? இப்போ நீங்க தான் சொல்லுங்க. எல்லாவற்றையும் பொல்லாங்காய் இருக்கிறதையும் சோதித்து பார்த்து, அம்மாவா இல்லையா, அம்மாவா இல்லையா சொல்லுங்க. நீங்க பாய்ஸ் போய் கேளுங்க, உங்க சர்ச்சில் வாலிப பிள்ளைங்கிட்ட போய் கேளு, அவங்ககிட்ட கேளு. எல்லாம் பொல்லாம். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல அழகாய் கர்த்தர் எது பொல்லாங்கு என்று சொல்லி இருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது தேவனால் உண்டானது அல்ல, இது பொல்லாங்கனுக்கு விடப்பட்ட இந்த உலகத்தால் ஆனவை. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பொல்லாங்காய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அதை விட்டு விலகணும், விலகணும். அதை நான் சோதித்து பார்த்து நலமானதே. பொல்லாங்காய் தோன்றதில்லை, சோதித்து பார்த்து நல்லது எப்படி இருக்கும்? ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். முந்தி காலத்துல, ஏன் முந்தி காலம் பேசுறேன், எங்க கல்யாணத்துக்கு போவேன். அப்போ நம்மளுக்கு பெண் பார்த்த உடனே அந்த பெண்ணிடத்துல பேசுவதற்கு நமக்கு உரிமை உண்டா? அவர்களை பார்த்து பேச நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுது? நேராவே பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும், பழகி பார்க்கணும்,
அவங்ககிட்ட ஏதாவது பொல்லாங்க இருக்குதான்னு பார்க்கணும், நல்லது இருக்குதான்னு பார்க்கணும். அதனால தான் டேட்டிங். இப்ப எல்லாம் யோசித்து பாருங்க. யூ ஜஸ்ட் இமேஜின் how dating is prevalent in our country. அது அந்த கண்ட்ரியில இருந்துச்சு, இப்ப நம்ம ஊர்ல வந்துருச்சா இல்லையா? நான் அவன்கிட்ட பேசி பழகணும், அவன் நம்மளுக்கு ஒத்து வருவானா ஒத்து வர மாட்டானா சோதித்து பார்க்கணும். அப்படி இல்லை சார். பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் நீங்க விட்டு விலகணும். அது தெரியணும், அந்த விலக தெரியணும். பொல்லாங்காய் தோன்று இப்ப நம்முடைய முன்னர் நம்முடைய பெற்றோர்கள், நான் இது ஒரு பெண்ணா இருந்தேன்னா நான் தைரியமா பேசுவேன். நான் ஆணா இருக்கிறதுனால நீங்க அப்படி என்ன ஒரு மாதிரி பாப்பீங்க. ஆம்பளையா இருக்கிறதுனால மேல் சாவனிஸ்ட் பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, முக்காடு போட்டுட்டு போவாங்க. அம்மாவா இல்லையா? அப்ப பிள்ளைங்களும் என்ன பண்ணும்? இப்ப ஆலயத்துக்கு போங்க, யார் போட மாட்டேங்கிறாங்க? பெற்றோர்களே போட மாட்டேங்கிற. அப்புறம் கிட்ட பிள்ளை போடும். இப்ப அந்த கர்த்தருடைய வசனம் என்ன, அது கவர்ந்து இழுத்துச்சுன்னா நான் கர்த்தருடைய வசனத்தை நான் உறுதியா பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய நீஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவ டபுள் எம்ஏ பட்டதா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவா. அவ படிச்சான். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஹாலிடேக்கு வந்திருந்தா அந்த வாலிப நாட்களில். அப்போ சித்தப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டான். என்ன டவுட் அப்படின்னு கேட்டேன். சித்தப்பா நம்ம கோயிலுக்கு போய் ஆல்டருக்கு போகும்போது நான் முக்காடு கட்டாயம் போடணுமா என்று கேட்டான். இந்த வாலிப பிள்ளைகிட்ட என்ன பேசுறது, நம்ம போடுன்னு சொல்லி நம்ம வேதத்தை வசனத்தை சொன்னோம்னா போடலட்னா என்ன என்று 1000 கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? இப்பவும் நிறைய பேர் கேட்கறீங்க. இப்போ நல்லா கேட்கறீங்க, ஏன் போடணும் போடக்கூடாது, இப்ஸ் அண்ட் பட்ஸ், அது ஏன் பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய ரீசன் அவுட் பண்றீங்க. படித்த எல்லாம் மேலை நாட்டுல போடுறாங்க. எல்லாரும் அங்க போயிட்டு வர்றவங்க ஹாலிடேக்கு கூட சிங்கப்பூர் போயிட்டு வர்றாங்க, ஹாலிடேக்கு கூட அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாங்க. அதனால அங்க உள்ள எல்லா வண்டவாளமும் உங்களுக்கு தெரியும். அங்க கோயில்ல போறவங்க எல்லாம் முக்காடு போட்டுட்டா போறாங்க, நீங்க மட்டும் ஏன் முக்காடு போட்டு போங்க? அப்போ அவன்கிட்ட கேட்டா அவன்கிட்ட என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் நான் திணறி போயிட்டேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உன்னை போல ஐடென்டிக்கலா உன்னுடைய பரிசுத்தத்திலே, உன்னுடைய வேத வாசிப்பிலே, உன்னுடைய ஜெபத்திலே உன்னை போல ஒருவள் இருக்கிறாள் பக்கத்திலே, நீ அவள் பக்கத்திலே இருக்கிற. 2 பேரும் நீங்க ஆல்டருக்கு போறீங்க. 2 பேரும் நீங்க என்ன பண்றீங்க? ஆல்டருக்கு போறீங்க. 2 பேரும் முழங்கால் படிக்கிறீங்க. உன் பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளை என்ன பண்றா? முக்காடு போடுகிறா, நீ முக்காடு போடல. இப்ப ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிப்பார் என்று நான் கேட்டேன். எல்லாம் மூஞ்சி சரியில்லை. நான் அவளுக்கு பதில் சொல்லல. நான் அவட்ட கேட்டேன், யாரு உங்க 2 பேர்த்துல யார் ஆண்டவர் அதிகமாய் நேசிப்பார் என்று கேட்டேன். அப்ப சித்தப்பா முக்காடு போட்டு அவ்வளவுதான் நேசிப்பார். அப்போ அந்த உள் உணர்வு இருக்குல்ல, அது ஏன் சாகடிக்கிறீங்க? ஏன் அதை சாகடிக்கிறீங்க? அந்த உள் உணர்வை ஏன் சாகடிக்கிறீங்க? அந்த பிள்ளைய கேட்கிறா, என்கிட்ட கேட்ட அது போடலாமா போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது, ஏன் போடணும் அப்படின்னு கேட்டவா அவளே பதில் கொடுக்கிறா. ஆண்டவர் அவ்வளவுதான் அதிகமா நேசிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு இல்ல. அல்லேலூயா சொல்லுமா? அது கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே சொல்லுது. நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்கள் 19 இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அத்தனை காரியங்களையும் விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகணும். விலகுவதற்கு அங்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ப்ரொசீஜர்? அவைகளை சிலுவையில நீங்க அடிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா?
பொல்லாங்காய் தோன்றுச்சா அதை சிலுவையில் அடிச்சு, விலகுவதற்கு முன்பாக அதை சிலுவையில அழைத்து விடு. திருப்பி வராதில்ல, அது பொல்லாங்காய் தோன்றாதில்ல, அது சிலுவையில அடிச்சிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? உங்க நினைவில் இருந்து போய்விடுமா அல்லவா? எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றிக் கொள்ளும். இப்பொழுது அநேக காரியங்கள் இங்கு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. கர்த்தருடைய வசனம் தான், கர்த்தருடைய வேதம் தான். வேதத்தில் வைத்திருக்கிற வேதத்தை ஊழியத்தை செய்கிறவர்களே, அங்கு வேதம் சொல்லுகிறது, வானங்களிலே ஏறி போகிற அந்த கிறிஸ்து உனக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியினால் அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினாலே இது கள்ள உபதேசமா உண்மையான சத்தியமா என்பதற்கு ஒரு உரைகள் அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு தங்கத்தை டெஸ்ட் பண்ணுவதற்கு என்ன யூஸ் பண்றாங்க? ஒரு உரைகள். They don't put it in a furnace and then find out. அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அத உரைகள்ல தேய்ச்சி பார்ப்பாங்க. தேய்ச்சி பார்த்துட்டு இது 18 கேரட் தான் இருக்கு, 20 கேரட் தான் இருக்கு, 21 கேரட் தான் இருக்குன்னு அவன் எஸ்டிமேட் பண்ணிடுவான். அதனால தான் யோபு அழகாக சொல்கிறார், சுமுத்திரையான திராசிலே என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு உரைகள் நமக்கு இது கள்ள உபதேசமா இது உண்மையான சத்தியமா என்பதற்கு ஒரு உரைகள் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய ஆயர் அல்ல, உன்னுடைய போதகர் அல்ல. நல்லா கவனிக்கணும். நான் என்னையும் இதுல இருந்து தவிர்த்துக்கிறேன். நான் இல்ல, என்கிட்ட நீங்க கேட்கணும்ன்றது, நான் ஒரு வேத வசனத்தோடு நான் சொல்லுவேன் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுமா. வேத வசனத்துக்கு புறம்பாக சொல்லுகிற அந்த விளக்க உரைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இது முதலாவதாக நீங்க இதை அறிந்து கொள்ளணும். பொங்கல் கொண்டாடலாம் சரி சொல்றாங்க, ஒரு ஊழியக்காரன் சொல்றான், ஆலயத்தில் அதுல பண்றாங்க. அது வேதத்தின் அடிப்படையாய் இருக்கிறதா என்று ஒரு உரைத்து பார்க்கணுமா இல்லையா? அதே மோகன் சி லாசரஸ் நேற்று ஒரு மெசேஜ் கொடுக்கிற, அதை போய் கேட்டு பாருங்க. அதே மனுஷன் தான் வேறு வசனத்தை அவர் பேசுகிறார், அழகாக பேசுகிறார். அதை ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அதன்படி ஏன் நடக்க மாட்டேன்றீங்க? பொங்கல் கொண்டாடலான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பின்பற்றுறீங்க. அவர் நேற்று ஒரு மெசேஜ்ல சொல்றார், புடின்னு பிடிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கேற்ற பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். நீ ஆலயத்துக்கு காணிக்க போட்டா நீ பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறியா? ஏன் அதை கேட்க மாட்டேன்றீங்க? அவர் பொங்கல் போலான்னு சொன்னார் மட்டும் கேட்கறீங்க. ஒரு உரைகள் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களால புரிந்து கொள்வீங்க. சாது ஜேம்ஸ் ஒருத்தர் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சாது ஜேம்ஸ் யாரும் தெரியும்? இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா எடுத்து அதுக்கு தான் நீங்க பழைய சயின்ஸை பத்தி கொஞ்சம் வாசிக்கணும். சாது ஜேம்ஸ் ஒரு வாலிபன் கிறிஸ்தவன். அவன் இன்ஜினியரிங் காலேஜ், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தான். 2ஆம் வருஷமோ 3வது வருஷமோ படித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அந்த ஈவேராவுடைய மூவ்மெண்ட்ல அவன் போயிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே இல்லை என்று சொல்லுகிற அந்த கும்பல்ல சேர்ந்து அந்த பெரியார் இதுல சேர்ந்து விட்டு, அப்படி கிண்டி காலேஜில் படிச்சிட்டு இருந்தவன் மவுண்ட் ரோட்ல போய் எல்லா சுவத்திலும் எழுதுவான், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று எழுதுவான். அப்போ ஒரு நாள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஹோர்டிங் மேல ஒரு ஏணியில ஏறிட்டு இருக்கும்போது கடவுள் இல்லை அப்படின்னு இல்லைன்னு எழுத போறான். இந்த நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு சத்தம் கேட்குது. அவன் இறங்கி கீழே கேட்கிறான், நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறான். நான் உன்ட்ட ஒன்னும் பேசலையா? திருப்பி ஏறான், கடவுள் இல்லைன்னு எழுத போறா, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. அவன் அதை எழுதுறதை விட்டுட்டு வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்டல்ல அவன் படுத்திருக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரவில்லை. இரவு பகலாய் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான். நல்லா கவனிங்க பிரியமா.
இரவு பகலாய் வேதத்தை வாசித்தவன். அப்படியே அவன் திருமணம் செய்யாதபடிக்கு சாது ஜேம்ஸ் என்கிற அந்த பெயரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தான். நல்லா கவனிங்க பிரியமான. அப்பொழுது அவன் மேலே எழுதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் இல்லவே இல்லைன்னு எழுதும் போது கர்த்தர் அந்த சிலுவை காட்சியை இவனுக்கு முன்பாக காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த உண்மையான வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை, இதோ நான் இருக்கிறேன் என்று அந்த சிலுவை காட்சியை அப்படியே தத்ரூபமாக காண்பிக்கிறார். அது அவனுடைய இருதயத்திலே பதிந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கும் இந்த காட்சி என்னுடைய இருதயத்திலே பதிக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா. உனக்காக நான் 6 மணி நேரத்திலே நான் சிலுவையில தொங்கினேன் என்று அந்த சிலுவையை காண்பித்த பொழுதுதான் நான் கர்த்தரிடத்திலே முறுமுறுக்கிறதை நான் விட்டுவிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பெங்களூர்ல மகாத்மா காந்தி ரோட நடந்துகிட்டு இருந்து போனா, அப்போ 2 பெரிய தனவான்கள் அவனிடத்துல வந்தார்கள். வந்து அவனிடத்துல கூப்பிட்டார்கள், எங்களுடைய எஜமான் உங்களை அழைக்கிறார், நீங்க வாருங்க என்று சொல்லி அவரை அந்த ஒயிட் ஃபீல்ட்ல இருக்கிற சத்யபாபாவுடைய பெரிய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் நீங்க அந்த சாது ஜேம்ஸ் புக்ல வாசிங்கன்னா தெரியும். அங்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். பெரிய ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அதுல சத்யசாவை பாபா உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது இவனை அங்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவன் அங்கிருந்து அவன் பேசுகிறான், நீ கும்பிடுகிற இயேசுவை அல்லது நீ ஊழியம் செய்கிற இயேசுவை விட்டு நீ என்னை பின்பற்றி வருவாய் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று அவனிடத்திலே அவன் சொல்லுகிறான். அப்பொழுது இவர் நான் அது முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் ஒரு சேலஞ்ச் பண்றான், நீ கும்பிடுகிறாய் அல்லவா உன் இயேசு, அவரை நான் இந்த இடத்துல அழைக்கிறேன் என்று சொல்லுகிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்றான். அவருடைய சிங்காசனத்துல பக்கத்துல அந்த இயேசு சிலுவையில அறையப்பட்ட அந்த காட்சியை அவனுக்கு காண்பிக்கிறான். இவனுடைய உள்ளம் கலங்கி போய்விட்டது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு 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 மனுஷன் உம்மை இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடா, நீங்க வர்றீங்களே, இவ்வளவு கேவலமான ஆண்டவரா நீர், இவ்வளவு கேவலமான இந்த மனுஷன், இவன் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான மனுஷன், இஸ் அ கே, அவன் இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் செய்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உம்மை அழைக்கிறான் என்று இந்த இடத்துல சிலுவை காட்சியை காண்பிக்கிறீரே என்று இவ்வளவு கேவலமான ஒரு ஆண்டவரையா நான் ஊழியம் செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். பக்கத்துல அவனுக்கு அந்த சிலுவை காட்சியை திரும்பவும் காட்டுகிறார். அதையும் பார், இதையும் பார் என்று சொல்லுகிறார். இவனுக்கு காண்பிக்கிற அந்த சிலுவை காட்சியில அந்த முடியிலிருந்து அந்த ரத்தம் அப்படியே வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல மூடி சூட்டப்பட்ட அந்த அந்த சிலையை காண்பிக்கிறான். அதுல ரத்தம் அது வரவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. அது உண்மையான ஒரு ஆண்டவர் என்று அன்றைக்கு அறிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. உண்மையான ஒரு வசனம். நீங்க அந்த பொய்யான வசனத்தை சொல்லுகிறவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. சோதித்து நலமானதை பற்றிக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாரும் வேற காரியங்களை சொல்லலாம், எல்லாரும் வித்தியாசமான தரிசனங்களை சொல்லலாம், வித்தியாசமான சொப்பனங்களை சொல்லலாம். ஆனால் அவைகளை நீங்கள் வேதத்திற்கு உரைகள், அல்லேலூயா சொல்லுவோமா, உரைகள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பீங்கன்னா கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. கடைசியா ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கட்டும். எடுத்தவங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. முதல் வசனத்துக்கு நான் வருகிறேன். எபிரேயர் 3:14 ஆரம்பத்திலே பண்ணின அந்த அறிக்கையை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பேனாகில் எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு பங்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த வெளிப்படுத்தல் 2:25 நான் வாசிக்க கேட்டோம், 3:11 வாசிக்க கேட்டோம். உனக்கு உள்ளதை நீ கடைசி வரைக்கும் பற்றி பிடித்துக் கொள்ளணும்
இப்பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை இந்த வருஷத்திலே நீங்கள் தியானிக்கிறதுக்காக நான் கொடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி. நல்ல கவனிங்க. இந்த வருஷத்துல நீங்கள் மற்ற காரியங்களை பக்கத்திலே வைத்து விட்டு இந்த காரியங்களை, இந்த 7 சபைகளை குறித்து எழுதப்பட்ட அந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அங்கு நான் ஆரம்பத்திலே கொண்டிருந்த இந்த நம்பிக்கையை நான் மரண பரியந்தமும் கிறிஸ்துவின் வருகை மறியட்டும் நான் உண்மையாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் கிறிஸ்துவனிடத்திலே பங்கு உண்டு என்று நான் பேசுகிறேன். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுமா. இது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட காரியம் என்று நினைக்காதீங்க. இது சிமர்னா சபைக்கு எழுதப்பட்ட காரியம் என்று நினைக்காதீங்க. இது பிலடெல்பியா சபைக்கு எழுதப்பட்ட காரியம் என்று நினைக்காதீங்க. நம்மிடத்திலே அந்த 7 வகையான சபைகளிலும் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அந்த 7 என்பது ஒரு முழுமைக்கு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் உன் முழுமையாய் பூரணப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட சில குறைவுகள். அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதுகிறது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அந்த 7 சபைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுவார். இந்த வேத வசனங்களை நீங்கள் தியானிங்க. அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அவர் உன்னிடத்தில் இருக்கிற ஒரு மேன்மையான காரியத்தையும் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க. அவர் உனக்கு இருக்கிற பிளஸ், உன்னிடத்தில் இருக்கிற வீக்னஸ் எடுத்து காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. உன்னிடத்தில் என்ன பிளஸ்? உன்னுடைய கிரியைகளை கண்டிருக்கிறேன். நீ கடைசி வரைக்கும் நீ உண்மையா இருந்திருக்கிற அதை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் வாசித்து பாருங்க. ஆனாலும் ஆதியிலே இருந்த அன்பு, அவனை பற்றி நிறைய மேன்மையா பேசுறாரு. என்னை குறித்து நான் முழங்காலில் நின்ற ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்களை எடுத்து நம்மோடு கூட அவர் பேசுவார். என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளையும் அவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. 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 உன் ஆதி அன்பு எங்கே போயிடுச்சுன்னு கேட்பற. ஆதி அந்த அறிக்கையிலே நீ ஆதி கொடுத்த அந்த உண்மையான அந்த அறிக்கையை நீ முடிவு பரிந்து பற்றி பிடிக்கலையே. உன்னுடைய ஆதி அன்பிலே குறைவாய் இருக்கிறதே என்று அவர் காண்பிப்பார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ உறுதிய மனம் திரும்பி உன்னுடைய ஆதி அன்புக்குள்ளே நீ வந்து விட்டால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் அவனுக்கு என்ன கொடுப்பாரான்? ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா வாசித்து பாருங்க. அதுல நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்ல. பரதீசியில் இருக்கிற ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை நம்ம எங்க வாசித்திருக்கிறோம்? ஏதோம் தோட்டத்திலே ஒரு ஜீவ விருட்சம். ஏதோம் தோட்டத்திலே ஒரு நடுவிலே நன்மை தீவை அறிகிற ஒரு விருட்சமும் ஒரு ஜீவ விருட்சமும் இருக்கு. அப்பொழுது ஆண்டவர் அவன் பாவம் செய்த பொழுது அவனை துரத்தி விட்டார். ஒரு சுடரொளி பட்டயத்தை அவருக்கு அந்த தோட்டத்துக்கு காவலாக வைத்து விட்டு அந்த ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணிட்டாரு? வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தோட்டம் தான் பரதீசு. அல்லேலூயா சொல்லுவோமா. யூ ஷால் பி இன் டுடே இன் பாரடைஸ். அல்லேலூயா சொல்லுவோமா. அது பரதீசியிலே அந்த தோட்டம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். இதான் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. அது ஆதி அன்பு, ஆதி அறிக்கை, அந்த ஆதி நம்பிக்கையில, ஆரம்பத்தில் இருந்த இந்த நம்பிக்கையில நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் எனக்கு புசிக்க கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிமர்னா சபைக்கு அவர் சொல்லுகிற 2வது, நீ உன்னுடைய கிரியைகள் உபத்திரவத்தை நீ ஐஸ்வர்யா உனக்கு இந்த தரித்திரத்தை எல்லாம் நீ பாட்ட பாடுகளை குறித்து நான் எவ்வளவும் நான் உனக்கு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உனக்கு இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனிடத்துல எந்த குறைவுகளும் இந்த சிமர்னா சபையில ஒரு குறைவு. யாரு சிமர்னான்னு பேர் வச்சாங்க? அப்போ இத படிச்சு காமி. அதுல ஒரு குறைவும் காணப்பட முடியாது. அவன்கிட்ட ஒரு குறைவையும் கர்த்தர் சொல்லல.
நீ பாடுகளை அனுபவிச்சிருக்காய், உண்மைதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் பாடுகள் இருக்கும். ஆனா நீ உண்மையா இருப்பாய் என்றால் என்ன பண்ண, இரண்டாம் மரணத்தில் நீ சேதப்படுத்துவதில்லை. அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன். கரந்தட்டியான இது யாருக்கு? எல்லாத்துக்கும் ஜீவ கிரீடம் இல்ல சார். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? நீங்க தான் சொல்லுங்க. பெரிய ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க, போறவங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஜீவ கிரீடமா இருக்கு? தான் கிறிஸ்துவனிடத்துல பங்கு. அப்ப இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவைகளை என் பக்கத்தில் வைத்து விட்டு இது ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படுவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அது இன்னொன்னு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மூன்றாவதாக நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பங்கெல்லாம் பாத்துங்க, எல்லாத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்ல. மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பாராம். அந்த மன்னா எங்கு மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம்? இங்க இருக்கு சார். எங்க வச்சிருக்கு? உடன்படிக்கை பெட்டியிலே வைத்திருக்கிறார். சரியா? அப்ப உடன்படிக்கை அடுத்த நாள் இருந்தாலே அது அழுகி போயிடும், நாரி போயிடும் போட்டிருக்கு. ஆனால் இந்த உடன்படிக்கையில பெட்டியில அதை ஞாபகார்த்தகமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆரோனுடைய தொழித்த கோலும் அந்த மறைவான மன்னாவையும் அந்த பொற்பாத்திரங்களிலே ஒரு உடன்படிக்கை பெட்டியில வைத்திருக்கு. அந்த மறைவான வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில், பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த மன்னாவை எனக்கு கொடுப்பார். கருந்தட்டி அது தேனிட்ட பணியாரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அதை கொஞ்சம் ருசித்து பார்க்க இஷ்டமா இருக்கு சார். ஆகையினால் தான் அவரை இன்னும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அதை ருசித்து பார்க்க இஷ்டமா இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நல்ல கவனிங்க பிரியமா. அதுதான் கிறிஸ்துவனிடத்துல பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பங்குல இன்னொன்னு சொல்லுகிறது, அங்கு யாரும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பேன். என் பக்கத்துல இருக்க என் மனைவிக்கு கர்த்தர் எனக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காருன்னு தெரியாது. அவர் தான் கூப்பிடுவார் என் பேரை சொல்லி. அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். நான் யாரும் அறியாத நாமத்தை எனக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அதெல்லாம் எடுத்து நீங்க வாசி பாருங்க. யூ வில் லவ் இட். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். இது ஒரு பங்கு பிரியமாகல. நான் பிதாவிடத்திலிருந்து பெற்ற அதிகாரத்தை போல நான் உங்களுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். இது யார் கொடுக்க முடியும்? நான் பிதாவிடத்திலிருந்து அந்த பங்கை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பங்கை நான் உனக்கு எடுத்துக் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? நீ ஜாதிகளிலே உன்னை ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அது தொடர்ந்து வாசித்து பாருங்க. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பான். அவரே விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறவனுக்கு வெண்வஸ்திரத்தினால் அவன் தற்பிக்கப்படுவான். அதை அடையாளமா வச்சுதான் இப்பவே வெண்வஸ்திரம் எல்லாரும் தரிச்சிட்டு கோயிலுக்கு போறாங்க. இது ஒரு ஃபேக். அங்கு அவர் எனக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது அவருடைய பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவுடைய பங்கு. எனக்கு வெண் வஸ்திரத்தால் நான் தரிப்பிக்கப்படுவேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் இந்த உலகத்தில் கொடுக்கிற வஸ்திரம் அல்ல, என் தேவன் கொடுக்கிற வெண் வஸ்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? தொடர்ந்து அதை நீங்க வாசித்து பாருங்க பிரியமானவர்களே. அவனுடைய அந்த ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலய தூணாக்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் அந்த கடைசியில அவனுக்கு அந்த லவோதிக்க சபைக்கு எழுதுறத நல்லா பாருங்க. அவனிடத்துல அவன் கிரியைகளை அறிந்தவர். அவர் ஒரு குறைவை சொல்கிறார். அதைத்தான் நான் இந்த கூட்டத்திலே நான் பார்க்கிறேன். அனலாயாவது குளிராலாயாவது இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அது யாருன்னு போட்டிருக்குன்னு பாருங்க. நான்
நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன், எனக்கு வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்கிறேன், ஆனால் வஸ்திரம் தரித்தவனை போல நான் வெளிக்கு காண்பிக்கிறேன். அப்படிதான் இந்த உலகம் இருக்கு சார். எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டு காமிக்கிறாங்க, ஆனா எல்லாமே வெளியே வேஷம் இல்ல, வெளியே தெரியுது. நிர்வாணம் வெளியே, நான் நிர்வாணி அல்ல என்று சொல்றாங்க, அவங்க வஸ்திரம் தான் தரிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன பண்ணுது? நிர்வாணம் தெரியுதே. அவங்களைத்தான் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். நீ குளிராயாவது அனலாயாவது இருக்கலாம். ஆண்டவர் நற்குல திராட்சைகளை நட்டி இருக்கிறார் தோட்டத்தில். அவர் எடுத்து அதை புசிக்கணும்னு நினைக்கிறார். அவர் எடுத்து வாயில அதை போட்ட உடனே நற்குல திராட்சையிலிருந்து வருகிற அந்த பழம் கசக்குது. அதை என்ன பண்ணுவார்? அவரு துப்பிடுவார். அது துப்பிடுவார். நற்குல திராட்சை செடியை நான் நாட்டி வைத்திருக்கிறேன், அது நல்ல இனிப்பான பழத்தை எனக்கு கொடுக்கும் என்று. ஆனால் அது என்ன கொடுக்கிறது? கசப்பான பழத்தை கொடுக்கிறது. அப்ப அவர் எடுத்து அவர் டேஸ்ட் பண்ண, அவர் கசப்பா இருக்கிறது என்று தெரியும், அதை தூக்கி எறியல, அதை வாயில வைத்து அவர் திரும்பி அதை துப்பிடுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அதான் ஆண்டவரிடத்துல யாரும் சொல்றதை கேட்க மாட்டார். அவரே he will assess you. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பழம் நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்க மாட்டார். அதை எடுத்து வாயில போட்டு பார்ப்பார், அக்கினியினால் சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவினிடத்திலே பங்கு, ஆரம்பத்திலே கொண்டிருந்த இந்த நம்பிக்கை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் நான் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவனாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை, நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியம் இருந்துச்சுன்னா அதை விட்டு விலகுங்கள், ஓடிப்போங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அது நல்லதா கெட்டதா என்று நீங்க சோதிக்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. அது யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. தயவு செய்து உங்களை ஒரு ஊழியக்காரன் சொல்றதையும் நம்பாதீங்க. அதற்குத்தான் நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். வேதத்தை வாசியுங்கள், வாசியுங்கள் என்று. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வேத வசனங்கள் உங்களுடைய இருதயத்திலே தங்கி இருக்கும் பொழுது அது பொல்லாங்காய் தோன்றுகிறதை உனக்கு வெளிப்படையாய் காண்பிக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கலாம். சோதித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. கிறிஸ்துவினிடத்துல எனக்கு பங்கு வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா முழங்கல்.